டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். இன்றைய தலைப்புச் செய்திகள். ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் பெறுவதால் இந்தியாவிற்கு அபராதம் விதிக்கப்படும் என டிரம்பின் அறிவிப்பால் சர்வதேச நாடுகள் அதிர்ச்சி. வர்த்தகம் தொடர்பாக இந்தியாவுடன் தொடர்ந்து பேசி வருவதாக டிரம்ப் தகவல். மத்திய அரசை கல்வி நிதியை வழங்க வலியுறுத்தி தமிழக அரசு தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணை. கேஸ் சிலிண்டர் லாரி உரிமையாளர்கள் நாளை முதல் அறிவித்திருந்த வேலை நிறுத்தம் வாபஸ். ஐஓசியுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டியதை அடுத்து முடிவு. சாதிய ஆணவ வன்முறைக்கு எதிராக விரைவில் சிறப்பு சட்டம். தூத்துக்குடியில் கவின் பெற்றோரை சந்தித்த பிறகு திமுக எம்பி கனிமொழி தகவல். வடிவேலு பகத் பாசில் காம்பினேஷனில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய மாரீசன் படம் வசூலில் பின்தங்கியது. நல்ல வரவேற்பால் தலைவன் தலைவி படம் முந்தியது. இனி விரிவான செய்திகள். ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதால் இந்தியாவிற்கு அபராதம் விதிக்கப்படும் என ட்ரம்ப் எச்சரித்திருப்பது சர்வதேச அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளுக்கு எதிரான வரி விதிப்பு நடவடிக்கையை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மேற்கொண்டு வருகிறார். இதன் ஒரு கட்டமாக ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு நெருக்கடி கொடுத்து வருகிறார். இந்த சூழலில் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் இந்தியாவிற்கு அபராதம் விதிக்கப்படும் என ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே தொடர்ந்து வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் பல்வேறு நாடுகளின் பொருட்கள் மீது ட்ரம்ப் வரி விதித்து வருகிறார். இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% வரி விதிக்கப்படும் என ஏற்கனவே அறிவித்திருந்தார். இந்த நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் அதன் முடிவில் வரி விதிப்பு குறித்து அறிவிக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையை நாளை முடிக்க வேண்டும் என கால நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கல்வி நிதி வழங்க மத்திய அரசை வலியுறுத்தி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள வழக்கு நாளை விசாரணைக்கு வருகிறது. தமிழ்நாட்டிற்கு சமக்கிர சிக்ஷா திட்டத்தின் கீழ் 2291 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு நிறுத்தி வைத்துள்ளது. மும்மொழி கொள்கை உள்ளிட்டவற்றை ஏற்றுக்கொண்டால்தான் நிதி வழங்கப்படும் என திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. இதனை எதிர்த்து தமிழக அரசு தொடர்ந்த வழக்கு நாளை உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. தலைமை நீதிபதி PR கவாய் தலைமையிலான அமர்வு இந்த வழக்கை விசாரிக்கிறது. சாதிய ஆணவ வன்முறை மற்றும் மரணங்களை தடுக்க சிறப்பு சட்டம் கொண்டுவரப்படும் என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். சாதிய ஆணவ தாக்குதலால் மரணமடைந்த கவினின் பெற்றோரை அவர் சந்தித்து பேசினார். இந்த நிலையில் அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். முன்னதாக கனிமொழி கவின் குடும்பத்தாரை சந்தித்த போது தமிழக அமைச்சர்கள் KN நேரு, அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். 16 வயதிற்கு உட்பட்டவர்கள் யூடியூப் சேனல் தொடங்க ஆஸ்திரேலியாவில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆன்லைனில் மூழ்கி கிடப்பது, சைபர் குற்றங்கள், உளவியல் ரீதியிலான சிக்கல்கள் உள்ளிட்டவற்றில் இருந்து சிறுவர்களை பாதுகாக்கலாம் என்ற நம்பிக்கை பிறந்துள்ளது. ஏற்கனவே டிக்டாக், இன்ஸ்டாகிராம், Facebook மற்றும் X தளங்கள் உள்ளிட்ட சோசியல் மீடியாக்களை சிறார்கள் பயன்படுத்த அந்நாட்டில் ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. நெடுஞ்சாலைகளில் சென்று கொண்டிருக்கும் போது வாகன ஓட்டிகள் சடன் பிரேக் அடிக்கக்கூடாது என உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் அவ்வாறு செய்தால் அது குற்றச் செயல் என்றும் எச்சரித்துள்ளது. கடந்த 2013ஆம் ஆண்டு கார் டிரைவர் ஒருவர் சடன் பிரேக் அடித்ததால் அவருக்கு பின்னால் 2 வீலரில் வந்தவர் மீது பஸ் மோதி விபத்து ஏற்பட்டு அவர் கால் இழந்தார். இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் கார் மற்றும் பஸ் உரிமையாளர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 91,39,000 ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிட்டுள்ளது. செந்தில் பாலாஜியை திமுக அரசு காப்பாற்றுவதாக அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு வெட்கி தலைகுனிய வேண்டும் என்றும் அவர் விமர்சித்துள்ளார். வேலை வாங்கித் தருவதாக மோசடியில் ஈடுபட்ட வழக்கில் 2500 பேரிடம் விசாரணை மேற்கொள்வது வழக்கை தாமதப்படுத்தும் என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. இதனை சுட்டிக்காட்டியுள்ள அன்புமணி, மக்கள் நலனை பலி கொடுத்து செந்தில் பாலாஜியை காப்பாற்ற திமுக அரசு முயற்சி செய்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். அரசின் சமூக நீதி விடுதிகள் வாழ தகுதியற்றதாக உள்ளதாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார்.
இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடுதி கழிவறைகளை மாணவர்களே சுத்தம் செய்யும் அவலம் உள்ளதாக விமர்சித்துள்ளார். மாணவர்களின் சுகாதார மேம்பாட்டிற்காக வழங்கப்படும் 150 ரூபாய் கூட அவர்களது கையில் சேரவில்லை என்றும் நயினார் நாகேந்திரன் கடுமையாக சாடியுள்ளார். 16 வயதிற்கு உட்பட்டவர்கள் யூடியூப் சேனல் தொடங்க ஆஸ்திரேலியாவில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆன்லைனில் மூழ்கி கிடப்பது, சைபர் குற்றங்கள், உளவியல் ரீதியிலான சிக்கல்கள் உள்ளிட்டவற்றில் இருந்து சிறுவர்களை பாதுகாக்கலாம் என்ற நம்பிக்கை பிறந்துள்ளது. ஏற்கனவே டிக்டாக், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் மற்றும் எக்ஸ் தளங்கள் உள்ளிட்ட சோசியல் மீடியாக்களை சிறார்கள் பயன்படுத்த அந்நாட்டில் ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.